ஹாய் லீகல் ஃபயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெஃபரன்ஸ். அதாவது என்னென்னா சிபிசியில் ஆர்டர் 46 ரூல் 1 to 7 வரைக்கும் ரெஃபரன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ப்ளஸ் செக்ஷன் சிபிசியில் இருக்குது. செக்ஷன் 113யும் ரெஃபரன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆர்டருக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷனில் அதாவது செக்ஷன் 113ல் ரெஃபரன்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போது இப்போ ரெஃபரன்ஸுன்னு சொல்லும்போது என்ன மாதிரி கேசஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அதாவது ஒரு சூட் பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு ஹைகோர்ட்டை விடைக்கும் கீழே உள்ள கோர்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சபார்டினேட் கோர்ட்டில் ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி அந்த சூட்டு எக்ஸிக்யூஷன் அப்புறமாட்டு அப்பீலில் வந்த கேசஸ் அது எல்லாமே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அந்த கேஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆஃப் லா அது ரிலேட்டடாட்டு நம்ம ஒரு டவுட் வருது. யாருக்கு? லோவர் கோர்ட்டுக்கு டவுட் வருது. ஸோ அந்த லோவர் கோர்ட்டு, அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முன்சிஃப் கோர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முன்சிஃப் கோர்ட்டில் ஒரு சூட்டு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகலை. ஜஸ்ட் அந்த சூட்டு பெண்டிங்கில் இருக்குது. வெறும் சூட்டு மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நோ, சூட்டாக இருக்கலாம், அல்லது அந்த கோர்ட்டுக்கு அப்பீல் கேசஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸிக்யூஷன், ஒரு டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சப்கோர்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோம். அந்த சப்கோர்ட்டில் அந்த எக்ஸிக்யூஷன் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஜட்ஜு நினைக்கிறாரு இதில் ஏதோ ஒரு கொஷின் ஆஃப் லா அவருக்கு டவுட் ஆகுது. ஓகேவா? அப்படி ஒரு டவுட் அவருக்கு இருக்கக்கூடியதில் இந்த லோவர் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு இந்த டவுட்டை ரெஃபர் பண்ணும்போது இந்த ஹை கோர்ட் என்ன பண்ணும், அதுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஷின் ஆஃப் லா அப்படின்னு பார்க்கும்போது என்ன இது கொஷின் ஆஃப் லா மொட்டையாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்போது சிம்பிள், நமக்கு எல்லாருக்குமே கான்ஸ்டியூஷன் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 13ல் கிளாஸ் 3ல் சொல்லியிருக்காங்க. லான்னு சொல்லக்கூடியது ரூல்ஸ், ரெகுலேஷன், பைலாஸ், ஆர்டினன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது கொஷின் ஆஃப் லாக்கு உள்ளாடி என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ரூல்ஸ், பைலா, ரெகுலேஷன், ஆர்டினன்ஸ் இது சம்மந்தமாட்டு அந்த ஜட்ஜுக்கு, அதாவது அந்த லோவர் கோர்ட்டுக்கு ஏதாச்சும் டவுட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் என்னென்னா, ஓகே அமெண்ட்மெண்ட் லாக்கு உள்ளாடி இன்க்ளூட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இல்லை அமெண்ட்மெண்ட் எப்படி லா ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஃபேமஸ் கேஸ், ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கேஸ் கோலக்நாத் vs யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது லா தான். ஸோ ஆர்டிக்கிள் 13 கிளாஸ் 3ல் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது லா அப்படின்னு இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ எதுக்கு நம்ம இந்த கொஷின் ஆஃப் லாவில் இந்த ஆர்டினன்ஸ், ரூல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 113 சிபிசியில் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. சிம்பிளான விஷயந்தான். ஒரு சென்டென்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட், அதாவது முன்சிஃப் கோர்ட்டாக இருக்கலாம், சப் கோர்ட்டாக இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கோர்ட்டுக்கு ஒரு கொஷின் ஆஃப் லா ரிலேட்டடாக ஒரு டவுட் வருது. அப்படி டவுட் எதில் வரும்? பெண்டிங் சூட்டில் தான் வரணும். ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள விஷயத்தை பற்றி நான் பேசலை, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி. ஸோ அது பெண்டிங் சூட்டாக இருக்கணும். அதே மாதிரி பெண்டிங் அப்பீல், அப்புறமாட்டு எக்ஸிக்யூஷன், அதாவது டிகிரி பாஸ் பண்ணி எக்ஸிக்யூஷன் பெண்டிங்கில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ட், அதாவது அந்த லோவர் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க,
ரெஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ ரிஃபரன்ஸில் பார்க்கும்போது நான் அப்பீலபிள் கேசஸ்க்கு தான் இந்த லோவர் கோர்ட்டை வந்து என்ன கேட்கும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வந்து கேட்டுப்பாங்க. ஸோ ஓகே, இதில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கும்போது ரெகுலேஷன் அப்படின்னு சொன்னோன்னா ரெகுலேஷன் ஆஃப் தி பெங்கால், பாம்பே ஆர் மெட்ராஸ் கோர்ட். அப்படி இல்லைன்னா ரெகுலேஷன் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து எங்கே மீனிங் கொடுத்துருப்பாங்கன்னா ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இனி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அதுவும் செக்ஷன் 113 தான் வருது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு லோவர் கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதாவது அந்த ஆக்டாக இருக்கட்டும், ஆர்டினன்ஸாக இருக்கட்டும், ரெகுலேஷனாக இருக்கட்டும், அது வந்து இன்வேலிட், இன்ஆப்பரேட்டிவ். அதே ஒப்பீனியன் தான் ஹைகோர்ட்டும் எடுத்துக்கணும், சுப்ரீம் கோர்ட்டும் எடுத்துக்கணும்னு கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த சூட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்படி ஒரு விஷயம் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது கோர்ட்டுக்கு ஒரு டவுட் வருது. ஆக்சுவலாக இந்த சூட்டை வந்து காக்னிசபிளாட்டி எடுத்துக்கலாமா அல்லது எடுத்துக்க வேண்டாமா, அப்படி இல்லைன்னா இந்த சூட்டு வந்து என்டர்டெயின் ஆகுமா ஆகாதா, இப்படி உள்ள விஷயத்தை வந்து லோவர் கோர்ட் வந்து ஹை கோர்ட்டுக்கிட்ட வந்து என்ன பண்ணலான்னா ரெஃபரன்ஸ்க்காக வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து நினைக்குது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்கோர்ட் வந்து அந்த சூட்டை வந்து எரானிமஸ்லியாக தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ராங்ஃபுல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்படி இல்லை ரைட் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஹை கோர்ட்டுக்கு இதை வந்து ரெஃபர் பண்ணும். அதாவது இங்கே என்னுடைய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு வந்து கரெக்டாட்டு வந்து அந்த சூட்டை வந்து என்டர்டெயின் பண்ணல, ராங்ஃபுல் ஜூரிஸ்டிக்ஷனில் பண்ணுது. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இது கரெக்டாக தான் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு ஹை கோர்ட்டுக்கு அவங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். செக்ஷன் 113 இருக்கக்கூடிய அதே சேம் விஷயந்தான் ஆர்டர் வந்து இதில் வரும்னா 46 ரூல் 1 - 7 வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதே விஷயந்தான், நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயந்தான். ரூல் 1 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெஃபரன்ஸ் ஆஃப் கொஸ்டின் டு ஹை கோர்ட். அதாவது நம்ம செக்ஷன் 113 பார்த்த மாதிரி தான். என்ன கிரவுண்ட்ஸ் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கிரவுண்ட் என்னென்னா, அதில் ஒரு சூட், அதாவது அந்த லோவர் கோர்ட் வந்து ஹை கோர்ட்டுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போகிறாங்க. அதில் என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் ஆகியிருக்க கூடாது அந்த பர்டிகுலர் சூட்டுக்கு. ஸோ அந்த சூட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸிக்யூஷனாக இருக்கலாம், அப்பீல் வந்த கேசஸ் இருக்கும் இல்லையா அந்த லோவர் கோர்ட்டுக்கு, அதெல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹை கோர்ட்டுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்காக வந்து போகலாம். அது ஒரு ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஓகே, என்ன விஷயமா இருந்தால் பெண்டிங் கேசஸை கொண்டு போய் ஹை கோர்ட்டுக்கு போக முடியுமா? முடியாது. என்ன விஷயம் இருந்தால் அந்த பெண்டிங் கேசஸில் என்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொஷின் ஆஃப் லா ஆர் யூசேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர்டிகல் 13 என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லான்னு சொல்லும்போது வெறும் இந்த லா மட்டும் கிடையாது, ஆக்ட், ஆர்டினன்ஸ், ரெகுலேஷன்ஸ், யூசேஜ் எல்லாமே வந்து இந்த லாக்குள்ளாடி தான் வருது. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்டை வந்து நம்ம ஹை கோர்ட்டுக்கு போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யார் வந்து இந்த ரெஃபரன்ஸ்க்காக வந்து அப்ளை பண்ணுவாங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். யார் வந்து அப்ளை பண்ணுவாங்க? லோவர் கோர்ட்டு ரெஃபர் பண்ணுது அப்படி நம்ம வந்து நிறைய வாட்டி பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ யார் தான் ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் ஐதர் பார்ட்டி, அதாவது அந்த சூட்டில் இருக்கக்கூடிய 2 பார்ட்டிஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, பிளெயின்டிஃபாக இருக்கலாம், டிஃபெண்டண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லோவர் கோர்ட்டே வந்து சோ மோட்டோவாட்டு ஹை கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணோம். இதில் வந்து ஒரு கொஷின் ஆஃப் லா ரிலேட்டடாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஹை கோர்ட் வந்து இதுக்கு ஒரு ஒப்பீனியன் தாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரூல் 2 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கோர்ட் மே பாஸ் டிகிரி கண்டிஞ்சன்ட் அப்பான் டிசிஷன் ஆஃப் ஹை கோர்ட். இப்போது நம்ம ஒரு 2 விஷயத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து பார்ப்போம். ஸ்டேன்னா என்னது, இன்ஜங்ஷன்னா என்னது அப்படின்னு பார்த்துப்போம். ஸ்டேன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா,
கோர்ட்டு வந்து அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹை கோர்ட் வந்து லோவர் கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் போடுன்னு வச்சுப்போம். ஒரு கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கேஸை வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லோவர் கோர்ட்டு தயவு செஞ்சு இனி நெக்ஸ்ட்டு ப்ரொசீடிங்க்கு போகாதீங்க நாங்கள் சொல்கிறது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஸ்டே. இன்ஜெக்ஷன் சொல்கிறது வந்து நீங்கள் பண்ணாதீங்க, பண்ணவே கூடாது இனிமேல் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் வந்து இன்ஜெக்ஷன். பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை மாதிரி போட்டுருவாங்க. அது இவங்க வந்து பண்ணவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு பண்ணவே கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இந்த இடத்துல நீங்கள் பில்டிங் கட்டவே கூடாதுன்னு சொன்னால் அவங்க கட்டவே கூடாது, நாங்கள் சொன்னப்பறம் நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இன்ஜெக்ஷன் அதாவது பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அந்த விஷயத்தை வந்து பண்ணவே முடியாது. ஸ்டேன்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கோர்ட்டு பெர்மிஷன் தரும். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்டே. ஸோ இந்த ரூல் 2ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கோர்ட்டு வந்து அந்த போட்டிருக்காங்க இல்லையா, பெண்டிங் சூட் ரிலேட்டடாக ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அது வரைக்கும் லோவர் கோர்ட்டில் வந்து அந்த ப்ரொசீடிங் வந்து ஸ்டேல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஒரு டிகிரி அல்லது ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹைகோர்ட்டுடைய டிசிஷனை மேக் பண்ணி தான் அந்த லோவர் கோர்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஹைகோர்ட்டு கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸை அதாவது அவங்க ரெஃபர் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய அந்த காப்பி ரிசிப்ட் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோவர் கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் அல்லது டிகிரியை வந்து அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதுதான் ரூல் 2ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரூல் 3ன்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அதாவது ரூல் 2ல் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க, அதெல்லாமே பார்த்தோம். இப்போது ரூல் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு ஹைகோர்ட்டு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதாவது அந்த ரெஃபரன்ஸை இது பண்ணி ஒரு ஒப்பீனியன் லோவர் கோர்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிஸ் 2 தரப்பு நியாயத்தையுமே அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய காப்பியை வந்து எந்த லோவர் கோர்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தாங்களோ அங்கே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அப்புறமா அந்த லோவர் கோர்ட்டு வந்து இந்த ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இது பண்ணி அவங்க வந்து அந்த கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து என்னென்னா ரூல் 3 வந்து சொல்கிறாங்க. ரூல் 4 வந்து என்னென்னா, காஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் டு ஹைகோர்ட். இப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் போகிறாங்க இல்லையா, ஹைகோர்ட் ஒரு டிசிஷனை மேக் பண்ணுது இல்லையா, அதுக்கு வந்து காஸ்ட் வந்து இது பண்ணுறாங்க அந்த கேஸுக்கு. ஸோ அதுதான் வந்து ரூல் 4ல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரூல் 4A. ரூல் 4Aன்னு சொல்லும்போது ரெஃபரன்ஸ் டு ஹைகோர்ட் அண்டர் ப்ரொவிசோ டு செக்ஷன் 113. அதாவது செக்ஷன் 113ல் வந்து ப்ரொவிசோவில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஆர்டினன்ஸ் ஆக்ட் ரிலேட்டடாக ஒரு கொஷின் ஆஃப் லா அதாவது டவுட் ஏற்படும் போது நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் லோவர் கோர்ட். அந்த விஷயந்தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க ரூல் 4Aல. அடுத்து ரூல் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இந்த ஒரு ரெஃபரன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு லோவர் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ரெஃபரன்ஸை வந்து அந்த லோவர் கோர்ட்டு சொன்ன விஷயத்தையே அப்படியே ஒத்துக்கணும்னு கிடையாது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆர்டராக இருக்கட்டும் 113 அதாவது செக்ஷன் 113ல் வந்து ப்ரொவிசோவில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஆர்டினன்ஸ் ஆக்ட் ரிலேட்டடாக ஒரு கொஷின் ஆஃப் லா அதாவது டவுட் ஏற்படும் போது நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் லோவர் கோர்ட். அந்த விஷயந்தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க ரூல் 4Aல. அடுத்து ரூல் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இந்த ஒரு ரெஃபரன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு லோவர் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ரெஃபரன்ஸை வந்து அந்த லோவர் கோர்ட்டு சொன்ன விஷயத்தையே அப்படியே ஒத்துக்கணும்னு கிடையாது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆர்டராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் இவங்க வந்து ஹைகோர்ட்டு வந்து அல்டர் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த கேன்சல் பண்ணணுன்னா கேன்சல் பண்ணுவாங்க. அவங்க கொடுத்த ஆர்டர் செட்டசைடு அது டிகிரி எல்லாமே இட்டு வந்து ஆர்டர் எல்லாமே வந்து செட்டசைட் பண்ணி கேன்சல் அல்டர் என்ன வேணாலும் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூல் 5ல் பவர் டு அல்டர் எக்ஸட்ரா அதாவது எக்ஸட்ரான்னு சொல்லும்போது கேன்சல் பண்ணிக்கலாம், செட்டசைட் பண்ணிக்கலாம். டிகிரி ஆஃப் கோர்ட் மேக்கிங்
ரெஃபரன்ஸுக்காக நம்ம வந்து போகிறோம் இல்லையா? ஸோ அந்த கோர்ட் வந்து என்ன பண்ணோன்னா, கீழ் கோர்ட்டு கொடுத்த ஒரு சில விஷயத்த வந்து ஆல்டர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கேன்சல் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரூல் 6 என்னென்னா, பவர் டு ரெஃபர் டு ஹை கோர்ட் கொஷின் அஸ் டு ஜூரிஸ்டிக்ஷன் இன் ஸ்மால் காசஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சூட்டு வந்து இந்த ஸ்மால் காஸ் கோர்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோர்ட்டில் வந்து இந்த சூட்டை வந்து இன்ஸ்டிடியூட் பண்ணலாமா அல்லது பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் வந்து வந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய அந்த ஒரு ரெக்கார்டு இருக்கும் இல்லையா, ரெக்கார்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதை வந்து ஹை கோர்ட்டுக்கு அனுப்பி நம்ம வந்து கேட்போம். இந்த ஸ்மால் காஸ் கோர்ட்டுக்கு வந்து இந்த சூட்டை இன்ஸ்டிடியூட் பண்ணக்கூடிய இதுக்கு அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அந்த ஹைகோர்ட்டுக்கு என்ன எடுத்து அனுப்புவோம் அப்படின்னா, ரெக்கார்ட் அப்புறமேட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அனுப்புவோம். ஸோ அந்த ரெக்கார்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து அவங்க கையில் கிடச்சதுக்கு அப்புறமாட்டு இந்த ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போடுவாங்க. அதாவது அந்த சூட்டை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலான்னா பண்ணிக்கலாம், ப்ரொசீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த காம்படென்ட் கோர்ட் இருக்கும் இல்லையா, அந்த காம்படென்ட் கோர்ட்டுக்கே வந்து அந்த சூட்டை வந்து என்னென்னா ரிட்டர்ன் பண்ணி வைப்பாங்க. இது வந்து ரூல் வந்து 6 சொல்கிறாங்க. ரூல் 7 பார்க்கும்போது, பவர் டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டு சப்மிட் ஃபார் ரிவிஷன் ப்ரொசீடிங் ஹேட் அண்டர் மிஸ்டேக் அஸ் டு ஜூரிஸ்டிக்ஷன் இன் ஸ்மால் காஸ். இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட் வந்து ஒரு சூட்டை வந்து எரானமஸ்லியாட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஃபெயில் அப்படின்னு உள்ள நிலைமையில் இருக்கும்போது, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க ஹை கோர்ட்டுக்கு ஒரு ரீசனோட. அதாவது ரெக்கார்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஹை கோர்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஆன் ரிசிப்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் த ஹை கோர்ட் மே மேக் சச் ஆர்டர் அஸ் இட் திங்க் ஃபிட். அவங்க வந்து நினைக்கிறாங்க, அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்த வந்து இதுதான் ஃபிட்டாக இருக்கும், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் ஹை கோர்ட் வந்து ஒரு சில ஆர்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூல் 7 வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஓவராலாக பார்க்கும்போது என்னென்னா, செக்ஷன் 113 வந்து ரெஃபரன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அப்புறமா ஆர்டர் 46 வந்து ரூல் வந்து 127 பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஃபரன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஓவர்வியூவாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தேர் மஸ்ட் பி எ கொஷின் ஆஃப் லா or usage in any bending suit or appeal or where in the execution of any such degree. ஆல்ரெடி பார்த்ததான் ஒரு கண்டிஷன் வந்து ஒரு 4 கண்டிஷன் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டாலே போதும். ஒரு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பெண்டிங் சூட்டாக இருக்கலாம், பெண்டிங் அப்பீலாக இருக்கலாம், பெண்டிங் எக்ஸிக்யூஷனாக இருக்கலாம். அதில் ஒரு கொஷின் ஆஃப் லா ஆர் யூசேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா, நீங்கள் அதாவது இந்த லோவர் கோர்ட்டை வந்து ஹை கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் போகலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, அதே விஷயந்தான், ரீசனபிள் டவுட் இருக்கணும். எதில் இருக்கணும்? கொஷின் ஆஃப் லா அல்லது யூசேஜில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, யார் ரெஃபரன்ஸ்க்கு போவாங்க? லோவர் கோர்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த லோவர் கோர்ட் மட்டும்தான் ரெஃபரன்ஸ் போவாங்களா? அதாவது அது எப்படி வந்து நமக்கு புரிகிறது மாதிரி சொல்லணும்னா, அந்த ஐதர் பார்ட்டி பிளெயின்டிஃபாக இருக்கலாம், டிஃபெண்டண்ட்டாக இருக்கலாம், அவங்க வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லோவர் கோர்ட்டே சுமோட்டோவாட்டு ஹை கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எந்த கோர்ட்டு மட்டும் கொடுக்கலாம்? ஹை கோர்ட்டா இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா அப்படின்லாம் கேட்டோன்னா, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சொல்கிறது வந்து ஹை கோர்ட்டு தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் லாஸ் பார்க்கலாம். கேஸ் லாஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீவாலி பாய் வெர்சஸ் சதாசிவ்தாஸ். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தி ரெஃபரன்ஸ் மஸ்ட் பி மேட் பிஃபோர் பாசிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி கேஸ். முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெஃபரன்ஸ் வந்து ஒரு கேஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் வந்து பனராசி யாதவ் வெர்சஸ் கிருஷ்ணச்சந்திரா. இந்த கேஸில் வந்து நோ ரெஃபரன்ஸ் கேன் பி மேட் ஆன் அ ஹைப்போதெட்டிக்கல் கொஷின். அதாவது ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் அப்படின்னு சொன்னோன்னா, எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வந்து அதாவது ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மேன், அவன் வந்து பறந்தா எப்படி இருக்கும், அவனுக்கு வந்து பேர்ட்ஸ் மாதிரி பறவைகளை மாதிரி அவன் பறந்தா எப்படி இருக்கும், அதாவது
என்ன சொல்கிறதுக்கு, ஒரு இமேஜினேஷன். அதாவது நடக்கவே நடக்காது அந்த விஷயம். ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்னா அந்த விஷயம் நடக்காது, நடந்தால் எப்படி இருக்கும். அதாவது அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு மனுஷன் வந்து அவனால் பறக்க முடியாது, அதுதான் அவனோட இயல்பு. ஆனால் அவன் பறந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்கு கொண்டு வர முடியாது. கொஷின் ஆஃப் லா தான் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த பனாரசி யாதவ் வர்சஸ் கிருஷ்ணச்சந்திரா இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராமகாந்த் பிந்த்லால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கேஸ், அதாவது ஒரு சிவில் கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா, தி கோர்ட் ஆஃப் சிவில் ஜூடிகேச்சர், அதாவது சிவில் ஜூடிகேச்சர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹைக்மன் பீங் ஒரு மேன், அவன் வந்து பறந்தா எப்படி இருக்கும், அவனுக்கு வந்து பேட்ஸ் மாதிரி பறவைகளை மாதிரி அவன் பறந்தா எப்படி இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுக்கு, ஒரு இமேஜினேஷன். அதாவது நடக்கவே நடக்காது அந்த விஷயம். ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்னா அந்த விஷயம் நடக்காது, நடந்தால் எப்படி இருக்கும். அதாவது அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு மனுஷன் வந்து அவனால் பறக்க முடியாது, அதுதான் அவனோட இயல்பு. ஆனால் அவன் பறந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்கு கொண்டு வர முடியாது. கொஷின் ஆஃப் லா தான் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த பனாரசி யாதவ் வர்சஸ் கிருஷ்ணச்சந்திரா இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராமகாந்த் பிந்த்லால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கேஸ், அதாவது ஒரு சிவில் கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா, தி கோர்ட் ஆஃப் சிவில் ஜூடிகேச்சர், அதாவது சிவில் ஜூடிகேச்சர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹைகோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸை வந்து ரெஃபர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த கேஸ் வந்து ரெஃபர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் யார் கொடுப்பாங்க அப்படின்னா, பார்ட்டி அல்லது சுமோட்டோவாட்டு அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ட்ரிபியூனல் வந்து ரெஃபரன்ஸ் இது பண்ணிக்கலாமான்னு கேட்டால், நோ ட்ரிபியூனல் கேன் பி மேட் பை எ ரெஃபரன்ஸ். அது சொன்னது வந்து இந்த கேஸ் தான், ராமகாந்த் பிந்த்லால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டவுட் ஏதாவது கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ.